வணக்கம் மக்களே, இன்னைக்கு சிக்கன் தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வானலை வச்சுட்டு வானல் காஞ்ச உடனே தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே லவங்கம், பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சோடனே அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிறதுக்கு கொஞ்சோண்டு தூளுப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ தக்காளியை அதில் அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அதிலே போட்டு நல்லா மசிய வணக்கிக்கலாம். நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வணங்கிடுட்டும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்த சிக்கனை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சிக்கனை நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு பையன் கழுவி வச்சுருக்கனால கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போதும். எல்லாமே சிக்கன் அரை வேக்காடு வெந்தோடனே அதில் எல்லா மசாலாவையும் போட்டு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கறி நல்லா வேகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா எடுத்து சுட சுட இட்லியோட சிக்கன் தண்ணி குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பச்சரிசி சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.